உங்களுக்கு கோடிங்கில் எல்லாம் பேசிக்ஸ் தெரியும். நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னா புதுசாக ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணலான்னு ஒரு டவுட் இருக்கும். இந்த வீடியோவில் டாப் 10 லாங்குவேஜ் தான் பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு டெவலப்பர் ஃபீல்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சில நேம்லாம் நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 10th பிளேஸில் இருக்கிறது வந்து ரூபி. இந்த லாங்குவேஜுக்கு இன்னொரு நேம் இருக்குது, டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ். ஏன்னா இது லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. பைத்தான் மாதிரி சிமிலராக இருக்கும். இது அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும், அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஃப்ரேம் ஒர்க் பில்ட் பண்ண தான் இது ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நிறைய பாப்புலரான வெப்சைட்டில் வந்து இந்த ரூபி வச்சு தான் ஃப்ரேம் ஒர்க்கில் பில்ட் பண்ணுறாங்க. இது நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னா அஃபீஷியல் கம்யூனிட்டியில் வந்து ரூபி ஜெம்னு இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த லாங்குவேஜை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். 9th பிளேஸில் இருக்கிறது வந்து சிஎஸ் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்கூலில் கூட C++ வரும். ஏன்னா இது வர ஃபஸ்ட்டு வந்துச்சு ஓல்டு சிலபஸில் இருந்திருக்கும். இது நீங்கள் லேர்ன் பண்ணால் விண்டோஸ் ஆப் டெவலப் பண்ணலாம், கேம் டெவலப்மெண்ட், நெட்வொர்க் ஃப்ரேம் ஒர்க்கிங், அது ஹை லெவலுக்கு போனால் நெட்வொர்க் ஃப்ரேம் ஒர்க்கிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது லேர்ன் பண்ண ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் போக போக கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 8th பிளேஸில் இருக்கிறது வந்து ஜாவா லாங்குவேஜ். இது மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரொம்ப ஓல்டு லாங்குவேஜில் ஒன்று தான் ஜாவா லாங்குவேஜ். இந்த வச்சு கேம் டெவலப்மெண்ட் பண்ணலாம், ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ப்ரோக்ராம் பண்ண ஜாவா லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். இது ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை மட்டும் எப்படி இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இந்த லாங்குவேஜில் கோட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 7th பிளேஸில் வந்து ஸ்விஃப்ட் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் ஒரு ஆப்பிள் ஃபோன் இல்லாட்டி மேக் ஓஎஸ் இருக்கிற ஒரு பிசிக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இல்லை ஆப்பை டெவலப் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா இது டெவலப் பண்ண ஆப்பிள்னால அவங்களோட பிளாட்ஃபார்மில் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஒரே லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற ஆப் மட்டும் தான் அவங்க அந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் ஒரு ஆப் டெவலப்பர் ஆகணும், அந்த ஆப்பை மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் விடணுன்னா இந்த லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் iOS பிளாட்ஃபார்மில் விட முடியும். 6th பிளேஸில் வந்து KOTLIN லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் வந்து ரீசெண்ட் இயரில் தான் லான்ச் பண்ணாங்க. இந்த லாங்குவேஜ் வந்து ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணதை வந்து ஆண்ட்ராய்டு ஆப் க்ரியேட் பண்ணணும், அதுக்கோசரம் தான் விட்டாங்க. இந்த லாங்குவேஜில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வேறு ஏதாச்சும் லாங்குவேஜ் வந்து ஆப்புக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்கன்னா கொலாப் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபீச்சரை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த லாங்குவேஜ் கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதனால் நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இப்போ வர புது ஆப்பில் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணுறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 5th பிளேஸில் இருக்கிறது HTML அண்ட் CSS. இந்த லாங்குவேஜ் நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணுன்னா கண்டிப்பாக HTML இல்லாமல் பண்ணவே முடியாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் HTML ஃபுல்லாக லேர்ன் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 1 week to 2 week தான் ஆகும். அதனால் இந்த லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதை யூஸ் பண்ணி வெப்சைட் பில்ட் பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு நார்மலான ஆப் வேறு ஏதாச்சும் நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஓவர்லே எம்படி இமேஜ் வீடியோ பண்ணணுன்னா கண்டிப்பாக இதாக யூஸ் ஆகும். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து HTML CSSல இருக்குது. 4th பிளேஸில் வந்து Go லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை டெவலப் பண்ணது வந்து கூகுளில் இப்போ புதுசாக நிறைய ஆப் லான்ச் பண்ணுறாங்க. அது எல்லாமே இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இதை கண்டிப்பாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணாவே இதுக்கான சோர்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதை நீங்கள் லேர்ன் பண்ணி வெப் சர்வர் டெவலப்மெண்ட், நெட்வொர்க் ஃப்ரேம் ஒர்க்கிங், அது இல்லாமல் ஆப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ண முடியும். இது ஃபியூச்சரில் வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம். அதனால் கண்டிப்பாக லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. 3rd பிளேஸில் இருக்கிறது வந்து C++. நிறைய லாஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நம்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேரில் இருக்கும். அதுக்கு C++ லாங்குவேஜை யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பாப்புலரான கேம் எல்லாமே C++ லாங்குவேஜினால தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது எண்டு வரைக்கும் ஒரே லாங்குவேஜில் வந்து பண்ணலாம்னா அது C++ லாங்குவேஜ்லேயும் பண்ணலாம். இந்த லாங்குவேஜ் ஆரம்பத்தில் பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் போக போக உங்களுக்கு ஈஸியாகிடும். அதனால் இதை லேர்ன் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே அஃபீஷியல் வெப்சைட்லேயே கிடைக்கும். 2nd பிளேஸில் வந்து JavaScript, HTML, CSS. இதுக்கு அடுத்தது ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண என்ன வேணும்னா JavaScript இல்லாமல் ஒரு வெப்சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டே ஆகாது. ஃப்ரண்ட் எண்டில் மட்டும்தான் HTMLலாம் ஒர்க் ஆகும். அதே பேக் எண்டுக்குள்ளே லாஜிக் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாமே JavaScript யூஸ் பண்ணுறாங்க. ஒரு மொபைல் ஆப்னாலும் ஃப்ரண்ட் எண்டில் மட்டும்தான் மித்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. பேக் எண்ட் எல்லாமே JavaScriptனால தான் ஒரு சேஃப்டி, செக்யூரிட்டிக்கு எல்லாமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க.
ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிற பைத்தான். இருக்கிறதுலே ஈஸியான லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் தான். இதனால தான் எம்எல் டூல்ஸ், ஏஐ டூல்ஸ், அப்புறம் ஸ்கிரிப்டிங் பண்ண முடியும். ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த லாங்குவேஜ் வச்சும் பண்ண முடியும். பேசிக்கான ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரே ப்ரோக்ராமில் பண்ண முடியும். அந்த மாதிரி லாங்குவேஜில் பைத்தானும் ஒன்று. இது இல்லாமல் பைத்தானுக்கு வந்து எண்டே இல்லை. டேட்டா அனலைஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரே லாங்குவேஜ்லேயே பண்ண முடியும். இது லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான். கண்டிப்பாக இது நல்லா டெவலப்பர் லேர்ன் பண்ணி ஆக வேண்டிய லாங்குவேஜ் வந்து பைத்தான் தான். இப்போ நம்ம பார்த்தா 10 லாங்குவேஜ் வந்து பாப்புலரான லாங்குவேஜ் தான். இது இல்லாமல் இன்னும் நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இருக்குது. நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும். நீங்கள் உங்களுக்கு இன்னும் டவுட் இருக்கும், இன்னும் எந்த ப்ரோக்ராம் லேர்ன் பண்ண சூஸ் பண்ணலான்ட்டு. நீங்கள் எந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்கன்னு 1 செகண்ட் திங்க் பண்ணி பாருங்கள். ஆப் டெவலப்மெண்ட் இல்லாட்டி வெப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து தனியாக ப்ரோக்ராம் வந்து செப்பரேட்டடாக இருக்கும். அந்த மாதிரி லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் இது நான் சொன்ன 10 லாங்குவேஜில் ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணுங்கள். அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோக்ராம் பண்ணும்போது. அது வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் ஒன்றும் தெரியாது. நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக தெரியும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் ஷேர் பண்ணிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கண்டென்ட் ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கண்டென்ட்டையும் க்ரியேட் பண்ண பார்க்குறேன். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கரெக்ட் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.